Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு cabbage gravyங்க. நம்ம முட்டைக்கோஸ்ல எப்பவுமே பொரியல் தான் செய்வோம். இன்னைக்கு ஒரு குழம்பு செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை விளக்கம்லாம் பார்க்கலாம். வாங்க. முட்டைக்கோஸ் 1, தேங்காய் அரை மூடி, கடலைப்பருப்பு 3 டேபிள்ஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிப்புக்கு, வெங்காயம் 1, கறிவேப்பிலை கொஞ்சம், தக்காளி 1, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கசகசா 2 டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியாத்தூள் இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்டா. இப்போ பேன் வச்சு சூடாயிடுச்சுங்க. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம் ஆனியன், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம் கடலைப்பருப்பு, முட்டைக்கோஸ் ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு. முட்டைக்கோஸ் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா திக்கா வந்துருச்சு. கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சுவையான முட்டைக்கோஸ் குழம்பு ரெடிங்க. இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.